மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 6ஆம் இடத்திலே கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்நாளிலே புதிதாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் திரும்ப கொடுப்பது கடினம். ஆறுக்குடையவன் வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதி நீச்சமாகவும் ஆறுக்குடையவன் உச்சமாகவும் இருக்கின்ற காலங்களிலே யாரேனும் கடன் வாங்கினால் அதை திருப்பி கொடுக்க முடியாமல் மாட்டிக்கொள்வார்கள். ஆகவே கடன் வாங்காமல் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும். தொழிலிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாள். அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா என்று ஏதேனும் ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு நீங்கள் பணத்தை கடன் வாங்கிவிடக்கூடாது. வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது கிரெடிட் கார்டு இருந்தால் வீட்டிலேயே வைத்து பூட்டி விட்டு போய்விடுங்கள். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக வழங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். பொருளாதார ரீதியாகவும் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். மனதிற்கு இனிமையான சில நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். இயல் இசை நாடகம் போன்ற கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக அளவிலே வாழ்க்கை முன்னேற்றம் அடைகின்ற ஒரு நேரம். நடிப்புத்துறை, பாட்டு பாடுவது, கவிதை எழுதுவது போன்ற துறைகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி வலுவான நிலையிலே இருக்கிறது. ராசி அதிபதியோடு 5, 9 குடைய திரிகோணாதிபதிகளும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 4ஆம் இடத்திலே. 2ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு அற்புதமான நன்மை செய்யக்கூடியதாகும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக வலுவாக காணப்படுகின்ற ஒரு நாள். கடகராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ராசி அதிபதி வலுவான நிலையிலே ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு நல்ல நாள். தாய் மாமா வழியாக ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். தாய் மாமாவின் ஆதரவு கிடைக்கும். இரு குடும்பங்களுக்கிடையே விட்டு போயிருந்த உறவுகளெல்லாம் மீண்டும் ஒட்டிக்கொள்கின்ற ஒரு நேரமாக இது இருக்கிறது. நன்மைகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து விடுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சனி என்னும் 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். பேச்சாற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும். நாவன்மை காரணமாக நீங்கள் பல விஷயங்களை வென்று விடுவீர்கள். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். தொழிலிலே உள்ள சிக்கல்களை எல்லாம் வெகு சாதுரியமாக சாமர்த்தியமாக போக்கிக் கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய திறமை உங்களுக்குள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். சமூக அந்தஸ்து உயர்ந்து காணப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. ஆகவே பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பான முன்னேற்றமும் வெகு அற்புதமாக இருக்கும். பணியிட மாற்றம், பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக காணப்படுகின்றன. துலா ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை வெகு சிறப்பாக நீங்கள் பூர்த்தி செய்வீர்கள். செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் அது மகிழ்ச்சியான செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். சுப விரயங்கள் ஏற்படும் ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தொடர்ந்து ராசி அதிபதி செவ்வாயும் 9 குடைய சந்திரனும் 9ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுக்கு எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக உங்களுக்கு வராமல் இருந்த ஒரு தொகை, ஒரு பணம் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. 11ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள்.
தனுசு ராசிக்கு இரவு வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. இரவு 10 மணி 11 நிமிடம் வரையிலே இருக்கிறது. ஆகவே இந்நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை உங்களுடைய கடமைகளை செய்வதில் மட்டும் செலவிடவும், கடமைகளை செய்து இறை வழிபாட்டிலே மனதை செலுத்தவும் நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாளை மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. பொதுவாக சந்திராஷ்டம நாட்களிலே மிகப்பெரிய நன்மைகள் நடக்காது. ஆனால் எந்த விதத்திலே நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் அது இருக்கிறது. இந்நாளிலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் அமைதியாக இறை வழிபாடு செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்கின்ற பெரும்பாலான கிரகங்கள் ஒன்றாக 9ஆம் இடத்திலே சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு மிக சிறந்த நாள். பாக்யஸ்தானம் என்பது அற்புதமாக வலுப்பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 5, 10 குடைய சுக்கிரன், 6, 9 குடைய புதன், 8 குடைய சூரியன் என அனைத்து கிரகங்களும் ஒன்றாக 9ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் நன்மைகள் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரியதொரு தனலாபம் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவை கைக்கு வரும். புதிதாக வீடு மனை வாங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்கின்ற விதத்திலே ஒரு சில கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய், 7ஆம் இடத்திலே புதன் உச்சம். மிகப்பெரிய செயல்களை எல்லாம் மிக சர்வசாதாரணமாக செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். செயற்கரிய செய்வார் பெரியார், செயற்கரிய செய்யலாகாதார் சிறியார் என்பது போல செயற்கரிய செயல்களை எல்லாம் சுலபமாக நீங்கள் செய்து முடிக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நாள்.